फ्रेंड्स अस्सलाम वालेकुम वेलकम टू बिस्मिल्लाह சமையல்ஸ் இன்னைக்கு நம்ம பிஸ்மில்லா சமையல்ஸ்ல சூப்பரான ஒரு ஓரா மீன் குழம்பு பண்ண போறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா இருந்தா Subscribe பண்ணிக்கங்க கூடவே பக்கத்துல இருக்கும் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சலாம் இப்போ அதுக்கு என்னென்ன மசாலா பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம் சீரகம் கடுகு வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன் ஒரு மிளகு ஒரு 1/4 ஸ்பூன் இடிச்சு வச்சிருக்கேன் ஒரு 10 ல இருந்து 12 பல் பூண்டு 2 பச்சை மிளகாய் கருவேப்பிலை மிளகாய் தூள் பாத்தீங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சமா தனியா தூள் அதுக்கு அப்புறமா மஞ்சள் தூள் தனி மிளகாய் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் வெங்காயம் தக்காளி வந்து ஒரு 3 வெங்காயம் 3 தக்காளி மீடியம் சைஸ்க்கு புளி வந்து ஊற வச்சிருக்கேன் புளி வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு புளி எடுத்துக்கங்க மீன் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிட்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கங்க கடைசியா அப்பதான் அந்த கவுச்சி ஸ்மெல் எதுவும் இல்லாம இருக்கும் இப்போ கடாயில பாத்தீங்க அப்படினா ஆயில் சேர்த்திருக்கேன் ஆயில் வந்து ஒரு 3 ல இருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன் மீன் குழம்புக்கு ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு அப்படினா நல்லா இருக்கும் புளிப்பு காரம் எல்லாமே கொஞ்சம் கூடுதலா இருந்துச்சு அப்படினா மீன் குழம்புக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இப்போ கடுகுலாம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா பச்சை மிளகாய் அதுக்கு அப்புறம் பூண்டு கருவேப்பிலை சேர்த்துங்க இல்லையா பச்சை மிளகாவை நீங்க ஆயில் ரொம்பவும் ஹீட்டா இருக்கும்போது சேர்த்துறாதீங்க வெடிக்கும் உங்களுக்கு அதாவது ஆயில் கொஞ்சம் லைட்டா சூடு இல்லாம இருந்துச்சுனா அப்ப சேர்த்துக்குங்க அப்படி இல்ல நீங்க வெங்காயத்தை கூட சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் வெங்காயமும் சேர்த்தாச்சு புளி பாத்தீங்கன்னா கரைச்சி நான் எடுத்து வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் கரைக்கணும் பாத்தீங்கன்னா அந்த கரைச்சலே போதும் ரொம்பவும் கரைச்சி தண்ணி போட்டு கரைச்சிட்டே இருந்தீங்க அப்படினா அதோட இதெல்லாம் வந்துரும் அதாவது புளியோட அந்த இதெல்லாம் அப்படியே தங்கிடும் கீழே அதனால நீங்க ஃபர்ஸ்ட் கரைச்சி எடுத்துக்கங்க எடுத்துட்டு தக்காளியை நான் அதிலே சேர்த்துட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கிறேன் தக்காளி நீங்க அதிலே கூட சேர்த்து வதக்கிக்கலாம் அது அந்த மாதிரி செஞ்சீங்க அப்படினா ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஆனா இந்த மாதிரி கூட வேற ஒரு பக்கமா இருக்கும் குயிக்கா வேலை முடியும் என்னமே ஈஸியான ஒரு மெத்தட் தான் கொஞ்சம் சீக்கிரமா முடியும் அது பாத்தீங்கன்னா வெங்காயம் தக்காளிலாம் வதங்கணும் அப்படினா கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணனும் வதங்கணும் அப்படினா இப்போ இதிலே நம்ம உப்பும் சேர்த்தாச்சு பார்த்து உப்பு சேர்த்துக்கங்க லாஸ்ட்ல நீங்க டெஸ்ட் பண்ணிட்டு அந்த டேஸ்ட் பார்த்துட்டு நீங்க சேர்த்துக்கலாம் இப்போ பாத்தீங்க அப்படினா வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே சேர்த்துடலாம் வீட்டில் நம்ம அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சம் கூடுதலா சேர்த்துங்க ஒரு 2 ஸ்பூன் பெரிய ஸ்பூன் அளவு சேர்த்திருக்கேன் மல்லித்தூள் சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக காரத்துக்கு கொஞ்சமா தனி மிளகாய் தூள் அதுக்கு அப்புறம் மஞ்சள் தூளும் கொஞ்சமா தான் சேர்த்திருக்கேன் ஏன்னா நம்ம மீன்லயே மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதனால மஞ்சள் தூள் ரொம்ப அதிகமா ஸ்மெல் வந்துர கூடாது அதுக்காக தான் மசாலா சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷம் போல இருந்தா போதும் அந்த மசாலாவோட ஸ்மெல் போயிட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த டைம்ல நம்ம புளி கரைச்சி வச்சிருக்கோம் புளியும் தக்காளியும் அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்குங்க கொடுத்துட்டு தண்ணி சேர்த்துக்குங்க கொஞ்சம் தண்ணியா இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்பதான் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு வரும்போது கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வரும் இப்போ தண்ணி சேர்த்திருக்கேன் இந்த மாதிரி தண்ணியா இருக்கணும் இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கங்க இப்போ 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கறேன் பாருங்க நல்லா கொதிச்சிட்டு குழம்பு எவ்வளவு திக்கா சூப்பரா வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த நல்ல திக்கா சூப்பரா வந்திருக்கு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க நம்ம மீனை சேர்த்துடலாம் மீனை சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் போல அப்படியே ஹை ஃப்ளேம்ல வச்சிட்டு அதுக்கு அப்புறம் ஒரு 3 நிமிஷம் போல நீங்க சிம்ல வச்சிக்கங்க அவ்வளவுதான் ஒரு 5 நிமிஷம் தான் மீன் குக் ஆகும் ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணிட்டீங்க அப்படினா மீன்லாம் ரொம்ப கரஞ்சி அப்படியே உடைஞ்சிடும் சேர்த்துட்டு கடாயை 2 பக்கம் புடிச்சிட்டு நீங்க சும்மா இப்படி ஷேக் பண்ணி விட்டீங்கனாலே போதும் கரண்டி சேர்க்க வேணாம் நான் வந்து வீடியோ பிடிக்கிறேன் இல்லையா அதனால என்னால ஷேக் பண்ண முடியல சும்மா நான் கலரி விட்டுருக்கேன் இது ஒரு 5 நிமிஷம் போல இருக்கட்டும் இப்போ பாருங்க 5 நிமிஷம் ஆயிடுச்சு குழம்பு கொதிச்சு அந்த மீன் குழம்பு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் வந்திருக்கு கடைசியா பாத்தீங்க அப்படினா நான் மிளகு சேர்க்கறேன் செம்ம டேஸ்டா இருக்குங்க மிளகு இந்த மாதிரி கடைசியா சேர்த்து சாப்பிடும்போது கூடுதலா கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துங்க கொத்தமல்லி என்கிட்ட இல்ல நான் சேர்க்கல அவ்வளவுதான் फ्रेंड्स சூப்பரான ஓரா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலுக்கு Subscribe பண்ணுங்க Thanks for watching